மீக 6வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்றும் அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மன தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே இடத்தை அவர் உங்களுக்கு இடத்துல தேடுகிறார். அல்லேலூயா. இப்ப மற்றவர்களை பார்க்கும்படிக்கு மனத்தாண்மை உள்ளவர்களாக இருந்தார், அல்லேலூயா, அது நிமித்தமாய் உங்கள் கர்த்தரை உயர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப தாழ்மை சொல்லல, மனத்தாழ்மை ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க மற்றவரிடத்தில் அடிபணிந்து போகணும் சொல்லல, ஆனா இயேசு உங்கள் கூட இருக்கிறார் என்கிற மனத்தாழ்மை உண்டாயிருக்கணும். அல்லேலூயா. இவ்வளவாய் 2 காரியம் நீங்கள் வெளியரங்கமாக்கும் பொழுது, ஒன்று, நீங்கள் இயேசுவின் நாமத்தை குறித்து வெளியரங்கமாய் செய்யும் பொழுது அதை குறித்து இயேசுவின் நாமம் மகிமைப்படுகிறது, அதனால கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. 2வது, நீங்கள் இயேசுவின் நாமத்தை கொண்டு மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் மற்றவர்களை பார்க்கும் பொழுது இயேசுவின் சாயலை பார்ப்பார்கள், அது நிமித்தமாக நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா.